நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவனால் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். எதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம்? எதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம்? ஆசிரியரான பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு போதிப்பதற்காக, ஆவியானவர் நம்மோடு கற்றுத்தருவதற்காக, வேத வசனத்தின் அடிப்படையில் வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மை விரும்புகிறாரோ, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், நம் கர்த்தருக்காக எப்படி பயன்பட வேண்டும், நம் கர்த்தரை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியங்களையும் போதிப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்ல போதிக்கிற ஒரு ஆசிரியர்.